ஆர்ஆர்பிஎல்பி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒர்க் எனர்ஜி கான்செப்ட் வந்து இந்த ஒர்க் எனர்ஜி தியரமில் நம்ம எப்படி மார்க் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ பார்ப்போம். ஹவு மச் ஒர்க் required to be done to increase the speed of a ball of mass 0.4 kg from 1 meter by second to 3 meter by second. 0.4 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பந்தின் வேகத்தை 1 மீட்டர் பை வினாடியிலிருந்து 3 மீட்டர் பை வினாடியாக அதிகரிக்க எவ்வளவு வேலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பால் கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு பால் நான் எடுத்துக்கிறேன். அதோட ஸ்பீடு என்னன்னு சொல்றாங்க, இதோட மாஸ் வந்து 0.4 kgன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஃப்ரம் 1 மீட்டர் பை செகண்ட் டு 3 மீட்டர் பை செகண்டா மாறுதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து இனிஷியலாக என்ன இருக்கும், 1 மீட்டரா மூவ் ஆயிருக்கும் 1 செகண்டுக்கு. ஓவர் த பீரியட் கொஞ்சம் டைம்ல என்ன ஆயிருக்கான், 3 மீட்டர் ஆயிருக்கான் அதே 1 செகண்டுக்கு. அப்படின்னா இந்த ஸ்பீடு வெலாசிட்டி வந்து என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. சரி, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு, பால் மூமெண்ட் இருக்கு. மூமெண்ட் இருக்கு அப்படின்ற அந்த இடத்துல என்ன இருக்கும், உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒர்க் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கைனட்டிக் எனர்ஜி 1 மீட்டர் பை செகண்ட்ல இருந்து 3 மீட்டர் பை செகண்டுக்கு சேஞ்ச் ஆனது தான் இந்த இடத்துல என்னது, ஒர்க்குன்றது. ஸோ அப்போ இந்த சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி அதுதான் ஒர்க்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, கைனட்டிக் எனர்ஜி 1 is equal to half mv1 ஸ்கொயர். மாஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இங்கே 1 மீட்டர் பை செகண்ட் போகும்போதும் அந்த பாலோட வெயிட் 0.4 kg தான். 3 மீட்டர் பை செகண்ட்னு போகும்போதும் அந்த பாலோட வெயிட் 0.4 kg தான். அதில் எதுவும் சேஞ்சஸ் ஆக போதா, கிடையாது. ஸோ மாஸோட வேல்யூ மாறாது. எம்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 1/2 மாஸுக்கு 0.4 v1 ஸ்கொயர். v1 என்ன சொல்லியிருக்காங்க, 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போது 1ன்னு போட்டுக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும், அப்போது இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.2 அப்படின்னு கைனட்டிக் எனர்ஜி உங்களுக்கு வந்து 1 கிடச்சிருக்கும். இதே வந்து கைனட்டிக் எனர்ஜி 2 என்னன்னு கிடைக்கும் உங்களுக்கு, சேம் ஃபார்முலா போடுங்க. கைனட்டிக் எனர்ஜி 2 is equal to half mv2 ஸ்கொயர். half மாஸோட வேல்யூ 0.4 kg, v2 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 3 மீட்டர் பை செகண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ வெலாசிட்டி அப்போ 3 ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 0.2ன்னு ஆகிடும். 0.2 இன்ட்டு 3 ஸ்கொயர் 9ன்னு கிடைக்கும். அப்போது 9 இன்ட்டு 0.2 1.8ன்னு உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கைனட்டிக் எனர்ஜி 1ம் கைனட்டிக் எனர்ஜி 2ம் கிடச்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், இந்த சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாமா. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. கைனட்டிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி 1. ஏன் நான் கைனட்டிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி 1 போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேல்யூ போடுங்க. கைனட்டிக் எனர்ஜி 2ஓட வேல்யூ 1.8, கைனட்டிக் எனர்ஜி 1ஓட வேல்யூ 0.2 மைனஸ் 0.2 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1.6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எனக்கு ஆன்சர் இங்கே 1.6 ஜூல்னு இருக்குது. ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். இதே ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 1 மீட்டர் பை செகண்ட்லேருந்து 3 மீட்டர் பை செகண்டுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன, கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கைனட்டிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது 1லேருந்து 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது வெலாசிட்டி 3 ஆயிடுச்சு. 1லேருந்து 3 ஆயிடுச்சு. 3 ஆகுதுன்னா அப்புறம் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்காது. இப்போ இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 0.2 மைனஸ் 1.8 அப்படின்னு கைனட்டிக் எனர்ஜி 1 மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி 2 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேல்யூ என்னன்னு கிடைக்கும், மைனஸ் 1.6ன்னு கிடைக்கும். இப்போ மைனஸில் வந்து உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ வருமா, வராது. ஏன்னா உங்களுக்கு ஸ்பீடு இந்த இடத்துல குறையில, அதிகம் தான் இருக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும், கைனட்டிக் வேல்யூ தப்பாக வந்துடும். அதனால தான் என்ன பண்ணுறோம், கைனட்டிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி 1ன்னு போட்டுக்கிறோம். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாகவும் போடலாம். இல்லை உங்களுக்கு நான் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இந்த இடத்த டேரெக்டாக எடுத்துகிட்டு வரலாம்.
கைனடிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 1. கைனடிக் எனர்ஜி 2க்கு என்ன போடுவீங்க, ஈக்குவல் டு half m v2 ஸ்கொயர் மைனஸ் கைனடிக் எனர்ஜி 1க்கு என்ன போடுவீங்க, 1/2 m v1 ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறது half mன்றது காமனாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு v2 ஸ்கொயர், இங்கே பேலன்ஸ் உங்களுக்கு v1 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ஃபார்மேட் இப்படி கிடச்சிரும். அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், 1/2 மாஸோட வேல்யூ இந்த இடத்துல 0.4ன்னு போடலாம். v2ஓட வேல்யூ உங்களுக்கு 3. அப்போ இந்த இடத்துல 3 ஸ்கொயர் மைனஸ் v1ஓட வேல்யூ 1. அப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா டைம் எடுக்கும். அதனால உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக இங்கே போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 scooters ஆர் மூவிங் அட் த சேம் ஸ்பீட். 2 ஸ்கூட்டர் இருக்கான். ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, இன்னொரு ஸ்கூட்டர் இருக்கு. ரெண்டுமே என்ன பண்ணுதான், ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகுதான். அவங்க ஸ்பீடு வந்து என்ன ஸ்பீடு அப்படின்னு சொல்லலை. சரி, ஓகே. இஃப் த வெயிட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர் இஸ் டுவைஸ் தட் ஆஃப் த செகண்ட் ஸ்கூட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டரோட வெயிட்டு 1, இதை வந்து 1 இஸ் ஈக்குவல் டு இஸ்ன்னு இருக்குன்னா ஈக்குவல் போட்டுக்கோங்க, டுவைஸ் தட் ஆஃப் த செகண்ட் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 இஸ் ஈக்குவல் டு 2. இதை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க, இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். 1x இஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கு டுவைஸ் தட் ஆஃப் த செகண்ட் ஸ்கூட்டரோட வெயிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் 2 கிலோ இருக்குது அப்படின்னா செகண்ட் ஸ்கூட்டரோட வெயிட் 1 தான் இருக்கும். ஏன்னா 1 இருந்தால் செகண்ட் ஸ்கூட்டரோட வெயிட் 1 இருந்தால் தான் ஃபஸ்ட்டு ஸ்கூட்டரோட வெயிட்டு டுவைஸ் டபுள் மடங்கு இருக்கும். 1 × 2 2ன்னு ஃபஸ்ட்டு ஸ்கூட்டரோட வெயிட் உங்களுக்கு கிடைக்கும். இதான உங்களுக்கு சொல்கிற கான்செப்ட்டு. வேறு என்ன சொல்லியிருக்காங்க, தென் வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தர் கைனடிக் எனர்ஜிஸ் ரெஸ்பெக்டிவ்லி. 2 ஸ்கூட்டர்கள் ஒரே வேகத்தில் செல்கின்றன. முதல் ஸ்கூட்டரின் எடை இரண்டாவது ஸ்கூட்டரின் எடையை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் இயக்க ஆற்றல்களின் விகிதம் முறையே என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. ரேஷியோன்றது நீங்கள் எப்படி போடலாம், கைனடிக் எனர்ஜி 1 டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி 2 இப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோவில் என்ன ஆகிடும், கிடச்சிடும். இப்போது கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க டேரெக்டாக. ½ m, இந்த இடத்துல உங்களுக்கு m1ன்னு எடுக்கணும். ஏன்னா வெயிட் வந்து உங்களுக்கு ரெண்டும் ஒன்று கிடையாது, வேறு வேறன்னு சொல்லியாச்சு. இப்போது x/yன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 2/1ன்னு கிடச்சிரும். அப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கலாமா. எக்ஸோட மாசு 2ன்னு போட்டுக்கிறேன், ஒய்யோட மாசு 1ன்னு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூட்டருக்கு 2, செகண்ட் ஸ்கூட்டருக்கு 1. அப்போது இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் ஸ்கூட்டருக்கு என்ன பண்ணுறேன், மாசுக்கு 2ன்னு போட்டுட்டேன். இன்ட்டு வெலாசிட்டி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, சேம் ஸ்பீடு. அப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி 1 இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி 2. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ½ mv ஸ்கொயர். அதனால நான் v1 இஸ் ஈக்குவல் டு v2ன்றனால vன்னு எடுத்துக்கிறேன். டிவைடட் பை திரும்ப ½ இந்த இடத்துல உங்களுக்கு மாஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஒய்க்கு என்ன வருது, 1 kg தான் வருது. அப்போ 1, இந்த இடத்துல உங்களுக்கு v ஸ்கொயர். அப்போது v ஸ்கொயர் காமன், ஒரே வேல்யூ தான், கேன்சல் ஆகிடும். இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே 1 மட்டும் இருக்கும். டிவைடட் பை கீழே ஒரு 1/2 அப்படின்னு இருக்கும். இந்த 2 வந்து 1/2 அப்படி மேலே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 2/1 ஆகும். அப்போது உங்களுக்கு 2/1. அப்போது உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி 1 டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி 2ன்றது உங்களுக்கு 2:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். 2:1 அப்படின்றது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மச் ஒர்க் இஸ் required to increase the speed of a ball of mass 1 kg from 2 மீட்டர் பை செகண்ட் to 4 மீட்டர் பை செகண்ட். 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பந்தின் வேகத்தை 2 மீட்டர் பை வினாடியிலிருந்து 4 மீட்டர் பை வினாடியாக அதிகரிக்க எவ்வளவு வேலை தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஒரு பால் இருக்குது, அந்த பால் என்ன பண்ணுறாங்க, 1 கிலோ இருக்கான். அந்த 1 கிலோ பாலை ஸ்டார்டிங்கில் 2 மீட்டர் மூவ் ஆயிருக்கு 1 செகண்டுக்கு. அப்புறம் ஒரு டைம் பீரியடில் 4 மீட்டர் மூவ் ஆயிருக்கு, அதே 1 செகண்டுக்கு. அப்படின்னா இந்த 2 மீட்டர் பை செகண்ட்லேருந்து 4 மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து ஒரு புஷ் கொடுத்துருக்கணும். அந்த புஷ் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கு தான் இங்கே என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் 2 மீட்டராக மூவ் ஆகிட்டு இருந்தது, இப்போது 4 மீட்டராக மூவ் ஆகுது. மூவ்மெண்ட் இருக்குன்னா இங்கே என்னன்னு அர்த்தம், கைனடிக் எனர்ஜி ஆக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கைனடிக் எனர்ஜியோட சேஞ்ச் தான் உங்களுக்கு
நம்ம பண்ண வேலை, மூமெண்ட் அதிகரிக்கிறதுக்கு நம்ம பண்ண எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. ஓகே, இப்போ அந்த கைனடிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 1. இப்போ வந்து கைனடிக் எனர்ஜி 2 போட்டு ஃபார்முலா போட்டு எடுத்துட்டீங்கன்னா ஹாஃப் எம் வந்து வெளியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல v2² மைனஸ் v1² போட்டுக்கலாம். ஹாஃப் மாஸோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 1 கிலோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 1ன்னு போட்டுக்கிறேன். வெலாசிட்டி 2 என்ன சொல்கிறாங்க, 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போது 4² மைனஸ் v1ன்றது உங்களுக்கு 2ன்னு போட்டோம். அப்போ 2², 1/2 இன்ட்டு 4², 4 × 4 16 மைனஸ் 2² 4, 16 மைனஸ் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 12ன்னு ஆகிடும். 1/2 இன்ட்டு 12, அப்போ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6. அப்போ உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 6 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 6 ஜூல் அப்படின்றது எனக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியே சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The masses of two objects are 2 kg and 4 kg respectively. 2 ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 2 பால் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இது செகண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தானே, பால்ன்றதும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு 2 கிலோவாம். இந்த பால் 2 கிலோ, இந்த பால் 4 கிலோ. If the first object is placed at twice the height of the second object. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 மீட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு இஸ்ன்னு இருக்குன்னா ஈக்குவல் போட்டுக்கோங்க. பிளேஸ் டுவைஸ் தட் ஆஃப் த ஹைட் ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட். டுவைஸ்ன்றதுனால மல்டிபிள் டு 2 போட்டுக்கிறேன். செகண்ட் ஆப்ஜெக்ட் 2 × செகண்ட் அப்படி வந்துருச்சா. அப்போது ஃபஸ்ட்டு பை செகண்ட், இந்த செகண்ட் இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு 2ன்னு இருக்கும். அப்போ 2/1ன்னு இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் பதிலாக நீங்கள் 2ன்னு போட்டுக்கோங்க, செகண்ட் ஆப்ஜெக்ட் பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு பிளேஸ் பண்ணியிருக்கிறது செகண்ட் ஆப்ஜெக்டோட ஹைட்டுக்கு 2 மடங்காக இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் 1 மீட்டராக இருக்குன்னா அப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு 2 மீட்டராக இருக்கும். 1 × 2 2 மீட்டர்ஸ். ஓகே, ஒரு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஹைட்டை பற்றி பேசியிருக்காங்கன்னா உங்களுக்கு எதை பற்றி பேசியிருக்காங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி தான் பேசியிருக்காங்க. சரி, 2 பொருட்களின் நிறைகள் முறையே 2 கிலோகிராம் மற்றும் 4 கிலோகிராம் ஆகும். முதல் பொருள் இரண்டாவது பொருளின் உயரத்தை போல் 2 மடங்கு உயரத்தில் வைக்கப்பட்டால் இப்போ அதில் கண்டிஷன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் டுவைஸ் தட் ஆஃப் த செகண்ட், டுவைஸ் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் 2 மீட்டரில் வைக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் 1 மீட்டரில் வச்சுருப்பீங்க. இதான கண்டிஷனு. பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கேட்குறாங்க. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எழுதுங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. இங்கே உங்களுக்கு ரேஷியோவில் கேட்குறாங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 டிவைடட் பை பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது மாஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு வேறு 2 கிலோ இருக்குது, 4 கிலோ இருக்குது. அப்போ m1 m2ன்னு போடணும். கிராவிட்டியோட வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆக போதா, சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இங்கேயும் 10 தான், இங்கேயும் 10 தான். 9.8ன்னு வரும். நம்ம 10ன்னே எடுத்துக்குவோம். mg g1 g2ன்னு போட வேண்டியதில்லை. ஜியோட வேல்யூ 2 சேம் தான். அப்போ ஹச்சோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒரு இது வந்து உங்களுக்கு 2 மீட்டரில் இருக்குது, ஒரு இது 1 மீட்டரில் இருக்குது. அப்போ h1 h2ன்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிடலாம், மாஸ் 1, மாஸ் 1ஓட வேல்யூ என்னது 2 kg. அப்போது 2, ஜியோட வேல்யூ 9.8. h1ன்றது உங்களுக்கு என்னது, ஃபஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டிருக்கோமா, 2 மீட்டரில் வச்சுருக்கோம். செகண்ட் என்ன சொல்கிறாங்க, m2ன்றது 4 kg. அப்போது 4 கீழே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஜியோட வேல்யூ 9.8, அதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு h2, ஹைட் வந்து உங்களுக்கு 1 மீட்டரில் இருக்குது. அப்போது 1. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 9.8 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 × 2 4, 4ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மேலேயும் ஒரு 1 தான் இருக்குது, கீழே வந்து எனக்கு 1 தான் இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 1:, பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 அப்படின்னா 1:1 ரேஷியோவில் இருக்கும். 1:1 ரேஷியோ எதில் இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A car loses 200 kJ of kinetic energy when its speed decreases from 25 m/s to 15 m/s. Find its mass in tons.
ஒரு காரின் வேகம் 25 மீட்டர் பை வினாடியிலிருந்து 15 மீட்டர் பை வினாடியாக குறையும் போது அது 200 கிலோ ஜூல் இயக்க ஆற்றலை இழக்கிறது. அதன் நிறையை டன்களில் காண்கன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கார் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு கார் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 200 கிலோ ஜூல் வந்து கைனடிக் எனர்ஜியை இழக்குதுன்னு சொல்கிறாங்க. எதனால இழக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 கிலோ ஜூல். அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகுதான். இப்போ வந்து கார் இப்படியே ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 25 மீட்டர் மூவ் ஆகுது ஒரு செகண்டுக்கு. ஆனால் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் போக 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 15 மீட்டர் தான் மூவ் ஆகுதான் ஒரு செகண்டுக்கு. அப்படின்னா அதோட மாஸை டன்னில் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம கான்செப்ட் இருக்காங்க, மூவ்மெண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன எனர்ஜி வரும், கைனடிக் எனர்ஜி வரும். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, ஆஃப் mv². இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பீடோட வேல்யூ குறையுதுன்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டியோட வேல்யூ குறையுது அப்படின்னா எனக்கு கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும். ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அந்த குறைஞ்ச கைனடிக் எனர்ஜி தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 200 கிலோ ஜூல்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ரெண்டு கைனடிக் எனர்ஜி, ரெண்டு ஸ்பீடை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல செஞ்ச ஒர்க்குன்றது உங்களுக்கு என்ன, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு நம்ம ஃபார்முலா முதல்ல என்ன போட்டோம், கைனடிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 1 அப்படின்னு போட்டோம். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், வேல்யூ பாசிட்டிவில் வரும். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருந்தா, இது வந்து இன்க்ரீஸ்க்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து உங்களுக்கு வெலாசிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலை, வெலாசிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சேம் இதே மெத்தடை இதே ஃபார்முலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ அதிகமாக தான் ஆயிரும். ஆனால் ஸ்பீடை இழக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும், எனக்கு வெலாசிட்டி கம்மியாகுதுன்னா கைனடிக் எனர்ஜியும் கம்மியாகணும். அப்போ எப்போ கம்மியாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 1 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 2 அப்படின்னு போட்டிங்கன்னா தான் கைனடிக் எனர்ஜி இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு 25, இந்த இடத்துல வந்து வருங்கிறது உங்களுக்கு 15. அப்போது 25 மைனஸ் 15 வந்தால் தான் உங்களுக்கு கம்மியாகும். இதே வந்து நீங்கள் 15 மைனஸ் 25 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், வேல்யூவே மொத்தமாக மைனஸில் போயிடும். அப்படி வரக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மெத்தடில் எடுத்துக்கிறேன். இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், half m v1² மைனஸ் v2² அப்படின்னு இருக்கும். half மாஸோட வேல்யூ தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அப்போ நான் எம்னு எடுத்துக்கிறேன். v1 வெலாசிட்டி 1 வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, 25 மீட்டர் பை செகண்ட் சொல்லிட்டாங்க. அப்போது 25² மைனஸ் v2ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 15 மீட்டர். அப்போது 15² 1/2 m. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோ எனர்ஜி இழக்குது, 200 கிலோ ஜூலை இழக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ண மாட்டோம், கிலோ ஜூல் எழுத மாட்டோம், ஜூலில் தான் எழுதுவோம். 1 கிலோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல்ஸ். அப்போ எனக்கு 200 கிலோ ஜூல் வேணும்னா நான் இந்த பக்கம் 200ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா இந்த பக்கமும் 200ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 200 × 1000 ஜூல்ஸ்னு கிடைக்கும். அப்போ இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 200 × 1000 அப்படின்றத போட்டுக்கலாம். half m 25² போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 625ன்னு வரும். இதே 15² போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 225ன்னு வரும். இப்போது லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு 200 × 1000 ஈக்குவல் டு ரைட் சைடு 1/2 m 625 மைனஸ் 225 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், 400ன்னு கிடைக்கும். இந்த 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா மேலே 200ன்னு ஆயிடுமா, 200 mன்னு இருக்கும். இப்போ எனக்கு தேவை எம்மோட வேல்யூ தான் தேவை. அப்போ இந்த 200 என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு 200 டிவைடட் பை இந்த 200, ரெண்டு 200 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது இந்த 1000 தான். அப்போது இந்த 1000 அப்படின்னு மாச வேல்யூ கிடைக்கும். ஆனால் இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், என்ன நம்ம இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம், 1000 வேல்யூ இல்லையே அப்படின்னீங்கன்னா அப்போ தான் நீங்கள் திரும்ப கொஸ்டினை பார்க்கணும்.
ஃபைண்ட் இட்ஸ் மாஸ் இன் டன்ஸ். டன்னில் தான் அவங்க கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறது இப்போ கிலோகிராமில் இருக்குது. கரெக்டுங்களா? சரி, 1000 கிலோகிராம் அப்படின்றது என்ன? 1 டன் அப்படின்றது தான் 1000 கிலோகிராம் அப்படின்றது. ஸோ 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன்ன்றனால 1ன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பாருங்க, 1 கிலோவாட் அப்படின்றது என்ன? 1000 வாட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 கிலோவாட் ஹவர்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஹவரை வந்து என்ன பண்ணுங்க, செகண்டுக்கு மாற்றுங்க. 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். எனக்கு செகண்டுக்கு மாற்றினேன் அப்படின்னா 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட். எனக்கு 60 மினிட்க்கு தேவை. அப்போ இந்த சைடு 60ஆல் மல்டிபிள் பண்ணனா இந்த சைடு 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். 60 × 60 6 × 6 36, ஒரு 2 0 வந்துடும். 60 மினிட் இஸ் ஈக்குவல் டு 1 ஹவர். அப்போ 1 ஹவருக்கு 3600 செகண்டுன்னு இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 கிலோவாட்னு சொல்லிட்டாங்க. கிலோவாட்டோட வேல்யூ 1000 அப்படின்றத போட்டாச்சு. இன்டூ ஹவர்னு போட்டிருக்காங்க. அப்போ ஹவருக்கு 3600ன்றதை போட்டுக்கிறேன். அப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு கிலோவாட் ஹவர்ன்றது அவங்க சொன்ன மாதிரி நான் போட்டுருவேன். அப்போ எனக்கு 36 இன்டூ 10 பவர் 1 2 3 4 5 5 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவரோட ஃபார்முலா என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க்குன்றது எனர்ஜி, ரெண்டுத்துக்கும் ஒரே யூனிட் தான் வரும். இப்போ எனர்ஜின்றது எனர்ஜி பை டைம்னு இருக்கும். இந்த டைம் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா பவர் இன்டூ டைம். பவரோட யூனிட் என்ன? வாட்ஸு, டைமுக்கு செகண்ட். இப்போ இந்த உங்களுக்கு வாட்டும் செகண்டும் பற்றி தான் இருக்கனால எனர்ஜிக்கு யூனிட் என்ன வரும்? ஜூல்னு வரும். அதனால் என்ன பண்ணுறோம், 36 × 10⁵ ஜூல்னு போட்டுக்கிறோம். அப்போ வந்து எனக்கு 1 கிலோவாட் ஹவருக்கு 36 × 10⁵ ஜூல்னு கிடச்சிருக்கு. அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 கரெக்டு. ஆப்ஷன் 2 பார்க்குறேன், 1 மெகாவாட் ஹவருக்கு இருக்குது. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், 1 மெகாவாட் ஹவருக்கு கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க கிலோ அப்படின்னா 10⁻³ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா 1 கிலோவாட்ன்றது என்ன? 1000 வாட்ஸ். அப்போது 1 2 3 இதை 10⁻³ எழுதிக்கலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை 10⁻³ படிச்சிருக்கோம். இதே மாதிரி இப்போ மெகாக்கு படிச்சிங்க அப்படின்னா 10⁻6 படிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா மெகாக்கு நீங்கள் இந்த மாதிரி 2 3 4 5 6 zeros போடுவீங்க. அதை தான் நீங்கள் 10⁻6 படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, 1 மெகாவாட் ஹவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெகாக்கு பதிலாக 10⁻6 போட்டுக்கலாம். ஹவருக்கு பதிலாக 3600 செகண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதே தான் 3600ன்றதை போட்டுக்கிறோம். அப்போது இந்த 36 மட்டும் எடுத்துக்கோங்க. இன்ட்டு 10 பவர் ஆல்ரெடி 6 இருக்குது, 7 8. அப்போது 10⁸ அப்படின்னு போட்டுக்கலாம். அப்புறம் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், பவர் இன்டூ டைமு எனர்ஜி. அதனால் ஜூல்ன்ற யூனிட்டை ஜூல்னு போட்டுக்கிட்டேன். இது வந்து 1 மெகாவாட் ஹவருக்கு கிடச்சிருக்கு. 36 × 10⁸ ஜூல்னு 1 மெகாவாட் ஹவருக்கு கிடைக்கிறது. இங்கே இருக்கான்னு பார்க்குறேன், அதுவும் இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் எனக்கு கரெக்டு. 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 மெகாவாட்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு தப்பு. நமக்கே தெரியும் 1 கிலோவாட்ன்றது என்னது, 1000 வாட்டு தான். இதே வந்து எனக்கு 1000 கிலோவாட்ஸ்னா தான் எனக்கு என்ன இருக்கும், 1 மெகாவாட்ஸ் ஆகிருக்கும். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, அதை சூஸ் பண்ண முடியாது. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், ஒன்லி ஆப்ஷன் 1 and 2 அப்படின்னு எங்கே இருக்கோ அதுதான் எனக்கு ஆன்சராக இருக்கும். அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் தான் ஒன்லி 1 and 2ன்றது இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A car of mass 800 kg is moving on an expressway. In order to increase the speed of the car from 54 km/h to 90 km/h, the work required to be done will be. 800 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு கார் விரைவுச்சாலையில் சென்று கொண்டிருக்கிறது. காரின் வேகத்தை மணிக்கு 54 கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டராக அதிகரிக்க தேவைப்படும் வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார் இருக்குது. சரி, இந்த கார் என்ன பண்ணுது, 800 கிலோ இருக்கான், 800 kg இருக்குது. இட்ஸ் மூவிங் ஆன் அன் எக்ஸ்பிரஸ், ஒரு எக்ஸ்பிரஸ் வேல போயிட்டுருக்கு. இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட், அப்போது மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸ்பீடை வந்து என்ன பண்ணுறாங்களா, இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். ஸ்டார்டிங்கில் 54 கிலோமீட்டர் போயிருக்கு. எவ்வளவு, 1 மணி நேரத்துக்கு. அதை ஒரு சர்டைன் ரேஞ்ச் டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க, 90 கிலோமீட்டர் போகிற மாதிரி
ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த ஒர்க் ரெக்யர்ட் டு பி டன். அப்போ நம்ம ஆக்சிலரேஷன் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, கொடுத்ததுனால தான் என்ன இருக்குது, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி 54 கிலோமீட்டராக இருந்தது 1 மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு மாறி இருக்கு. அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல என்னது, அந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, அதுதான் வந்து உங்களுக்கு செஞ்ச வேலை. அதுதான் உங்களுக்கு என்ன ரெக்வயர்ட் டு பி டன், என்ன பண்ணியிருக்கணும், பண்ணியிருந்தா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 1 அப்படின்னு வரும். அப்படி போட்டால் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் 90 வரும், நெக்ஸ்ட்டு 54 அப்படின்னு வரும். ஸோ ½ mv²² மைனஸ் v1² அப்படின்னு கிடைக்கும். சாரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 800 kg அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிலோமீட்டர் பை ஹவரில் இருக்கக்கூடாது, மீட்டர் பை செகண்டில் இருக்கணும். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீட்டர் பை செகண்டில் தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீட்டர் பை செகண்டில் தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கேயும் என்ன பண்ணிக்கணும், கிலோமீட்டர் பை ஹவரில் இருக்கிறத மீட்டர் பை செகண்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணுங்க. 54 கிலோமீட்டர் பை ஹவரை மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றணும்னா 5/18 மல்டிபிள் பண்ணுவீங்க. கரெக்டாக 18 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆகும். 3 × 5 15 மீட்டர் பை செகண்டுன்னு எனக்கு 54 கிலோமீட்டர் பை ஹவரு 15 மீட்டர் பை செகண்டாக மாறிடும். இதே மாதிரி 90க்கு போட்டேன் அப்படின்னா 90 × 5/18. 18 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 5 ஆகும். 5 × 5 அப்போ 25 மீட்டர் பை செகண்டுன்னு மாறிடும். ஓகே, இது வந்து எனக்கு 15 மீட்டர் பை செகண்ட் v1, v2ன்றது 25 மீட்டர் பை செகண்ட்னா மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றிட்டேன். அது ஏன் சார் நீங்கள் 5/18 மல்டிபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 54 × கிலோமீட்டர். கிலோமீட்டர்ன்றது என்ன, இப்போ நான் கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றணும். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். அப்போ நான் அந்த கிலோமீட்டர்ன்ற வேர்டை எடுத்துகிட்டு 1000 மீட்டர்ன்றதை போட்டுக்கலாமா. இப்போது எனக்கு 1000 மீட்டர்னு இந்த இடத்துல மாற்றிட்டேன், 54 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹவரில் இருக்குது, அதை நான் என்ன பண்ணணும், செகண்டுக்கு மாற்றுறேன்னு சொல்கிறேன். அப்போது 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3600 செகண்ட் அப்படின்னு நம்ம முன்னாடி கொஸ்டின்லேயே இப்போ பார்த்தோம். அப்போ நான் இந்த 1 ஹவர்ன்றதை இந்த ஹவரை எடுத்துகிட்டு 3600 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. இப்போது 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுங்கள். 5 இதை 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 10, இது 2 கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 2 பேலன்ஸ் 1. அப்போ 16, 18 × 16. அதனால தான் என்ன பண்ணுறோம், 5/18 நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் பை ஹவரில் இருக்கிறது மீட்டர் பை செகண்டுக்கு மாறிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து மீட்டர் பை செகண்ட் டு கிலோமீட்டர் பை ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னா 18/5 மல்டிபிள் பண்ணணும். இதே கான்செப்ட் உல்டாவாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சம்முக்கு வருவோம். v2 அப்படின்றது வந்து உங்களுக்கு 25 மீட்டர் பை செகண்ட் கண்டுபிடிச்சோம். அப்போ 25² மைனஸ் v1ன்ற வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிது, 15 மீட்டர் பை செகண்ட்னு கிடச்சிது. அப்போ நான் 15² அப்படின்னு போட்டுக்கிறேன். 1/2 × 800 × 25² போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 625 வரும். நெக்ஸ்ட்டு 15² போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 225 வரும். அப்போது 625 மைனஸ் 225 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 400ன்னு கிடைக்கும். 1/2 800 × 400ன்னு கிடைக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 4 × 2 8ன்னு கிடைக்கும். அப்போது 4 × 4 16, 1 2 3 4 4 zeros இருக்குது. அவங்க இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன், எல்லாமே என்ன இடத்துல இருக்குது, கிலோ ஜூலில் இருக்குது. எனக்கு ஆனால் ஜூல்ஸில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஜூல்ஸ் டு கிலோ ஜூல் கன்வெர்ட் பண்ணணும். 1 கிலோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல்ஸ். ரெண்டு சைடும் 1000 டிவைட் பண்ணுங்கள். இந்த சைடு 1000 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உனக்கு 1 ஜூலுக்கு கிடைக்கும். எனக்கு 1 ஜூலுக்கு தேவையில்லை, 160,000 ஜூலுக்கு தேவை. அப்போ நான் ரெண்டு சைடும் 160,000 ஜூல் டிவைடட் பை 1000 இந்த பக்கம் கிடைக்கும். இந்த சைடு எனக்கு 160,000 ஜூல்னு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 30 கேன்சல் பண்ணிக்கலாம்.
அப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு 160 கிலோ ஜூல்னு லெஃப்ட் சைடு கிடைக்கும். 160 கிலோ ஜூல் அப்படின்றது எனக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் அ பாய் ஆஃப் மாஸ் 40 kg climbs 40 stairs in 10 seconds and another boy of mass 60 kg climbs 60 stairs in 20 seconds, then find the ratio of their power respectively if the height of the stairs is the same. 40 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு சிறுவன் 10 வினாடிகளில் 40 படிகளையும் 60 கிலோகிராம் நிறையுள்ள மற்றொரு சிறுவன் 20 வினாடிகளில் 60 படிகளையும் ஏறினால் படிகளின் உயரம் சமமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய திறன்களின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து 40 கிலோ இருக்கான். கிளிம்ஸ் 40 ஸ்டேர்ஸ் இன் 10 செகண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டேர்ஸ் இருக்கு, படிக்கட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் 40 ஸ்டேர் இருக்கான் டோட்டலாக. அந்த 40 ஸ்டேரையும் 10 செகண்டில் தம்பி என்ன பண்ணுறாப்புல, போகிறாப்புல. டைம் வந்து உங்களுக்கு 10 செகண்ட் ஆகுது. அப்புறம் இன்னொரு பையன் இருக்காப்புல, அவர் என்ன பண்ணுறாராம், 60 கிலோ இருக்காராம். செகண்ட் பாய் எவ்வளோ கேஜி சொல்லிட்டாங்க, 60 கிலோ. அவர் 60 ஸ்டேர் என்ன பண்ணுறாராம், இருபது செகண்டில் கிராஸ் பண்ணுறாராம். இந்த இடத்துல உங்களுக்கு 60 ஸ்டேர்ஸ் இருக்குது. டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 20 செகண்ட் எடுத்துக்கிறாரு. தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் பவர் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் த ஹைட் ஆஃப் த ஸ்டார்ஸ் இஸ் த சேம். இப்போது இவர் வந்து போயிருக்கக்கூடிய ஹைட்டும் இவருக்கு போயிருக்கக்கூடிய ஹைட்டும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹைட் ஆஃப் த ஸ்டார்ஸ் இஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது H1 H2 ரெண்டும் சேம். இது நமக்கு கண்டிஷன். அப்படின்னா அவங்களோட பவரோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பவர் 1 டிவைடட் பை பவர் 2. இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரேஷியோவில் தெரிஞ்சிடும். சரி, இப்போ வந்து உங்களுக்கு அவங்க வந்து இப்போ சார் இப்போ நீங்கள் சொல்லிங்க கைனடிக் எனர்ஜியில் தான் மூவ்மெண்ட் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியில் மூவ்மெண்ட் இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே வந்து இவங்க இப்போ ஸ்டேர்ஸ்லாம் ஏறுறாங்களே சார், அப்போ ஏறும்போது மூவ்மெண்ட் இருக்குது தானே, அப்போ இது கைனடிக் எனர்ஜி தானே அப்படின்னு என்கிட்ட ஒரு சிலர் டவுட் கேட்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏறும்போது இருந்த ஒர்க்கை அவங்க கேட்கல. ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே போனதுக்கு இவர் இங்கே போயிருப்பாரு, இவர் இங்கே போயிருப்பாரு. போனதுக்கு அப்புறம் அவங்களோட பவர் என்னவா இருக்கும் அப்படின்றதான் இங்கே கொஸ்டின். இப்போ நீங்கள் ஒரு தண்ணி டேங்க் எடுத்துக்கோங்க. தண்ணி டேங்க்ல என்ன பண்ணுறீங்க, எம்டியாக இருக்குது. நீங்கள் தண்ணி டேங்கை போர்வெல் யூஸ் பண்ணி கிரவுண்டுக்கு கீழே இருக்க தண்ணி எடுத்து அப்படியே ஃபில் பண்ணுறீங்க. ஃபில் பண்ணி இங்கே தண்ணி டேங்கை ஃபில் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து நீங்கள் இந்த போர்வெல் மூலமாக அப்படியே எடுத்து கைனடிக் எனர்ஜியை இங்கே தண்ணி ஃப்ளோ ஆனதை எடுத்து இங்கே போட்டு அதெல்லாம் அவங்க கேட்கல. இப்போ நான் தண்ணி எடுத்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா இவ்வளோ ஹைட்டில் அது இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குல்ல, அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி எனக்கு சொல்லு ரேஷியோவில் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ எதனால இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த இதில் நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜியை யூஸ் பண்ணணும். ஹைட்டை பற்றி 20 ஸ்டார்ஸ் 60 ஸ்டார்ஸு, இன்னொன்று வந்து உங்களுக்கு 40 ஸ்டார்ஸ் அப்படின்னு ஹைட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நான் இந்த இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பொட்டென்ஷியல் எனர்ஜி 1 டிவைடட் பை பொட்டென்ஷியல் எனர்ஜி 2 அப்படின்னு வரும். சரி, இப்போ பவர் என்ன வரும், பவரோட ஃபார்முலா என்ன, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். கரெக்டுங்களா? அப்போது எனக்கு ஒர்க்கு அப்படின்றது இந்த இடத்துல என்னது, நம்ம பண்ண அதனால் கிடச்ச பொட்டென்ஷியல் எனர்ஜி மேலே போனோன்னா, அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு என்ன பண்ணுவீங்க, mgHன்னு போடுவீங்க. ஃபஸ்ட்டு பையனோட வெயிட்டு 1, அதனால் அவரோட மாஸ் 1ன்னு போட்டுக்கிறேன். ஜி மாறாது, 9.8 9.8 தான் இருக்க போகுது, அதனால ஜி அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அவங்க ஹைட் சேம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒருத்தர் வந்து 40 ஸ்டார் தான் மூவ் ஆயிருக்காரு, இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு 60 ஸ்டார்ஸ் மூவ் ஆயிருக்காரு. அதனால நீங்கள் இந்த வேல்யூவும் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு பவரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ M1 G1 H1 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு M2
GH2 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பையனோட மாஸ் என்ன பை டைம் பை இவரோட டைம். ஏன்னா பவரோட ஃபார்முலானா ஒர்க் பை டைம். இப்போது மாஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் பையனோட மாஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க 40 kg. அப்போது 14 போட்டாச்சு. ஜியோட வேல்யூ 9.8ன்னு வரப்போகுது. இன்ட்டு ஹச்சோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பையன் 40 ஸ்டார் போகிறாரு, அதனால 40 எல்லாம் போட்டுக்கிறோம். டிவைடட் பை டைம் 10 செகண்ட் எடுக்கிறாரு 10 டிவைடட் பை செகண்ட் பையனோட வெயிட்டு 60 kg. அப்போ 60. ஜியோட வேல்யூ 9.8. அவர் எவ்வளோ ஸ்டார் மூவ் பண்ணியிருக்காரு 60. அப்போ மல்டிபிள் டு 60. எவ்வளோ டைம் எடுக்கிறாரு 20 செகண்ட்ஸ். அப்போ டிவைடட் பை 20 போட்டாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனில் இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே தலைகீழாக எழுதிக்கலாமா 40 இன்ட்டு 9.8 இன்ட்டு 40 டிவைடட் பை 10 இன்ட்டு 20 டிவைடட் பை 60 இன்ட்டு 9.8 இன்ட்டு 60 அப்படின்னு எழுதிக்கலாமா. டிவிஷன்லேருந்து மேலே எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி தலைகீழாக எழுதிப்போம். இப்போ வந்து இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 9.8 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 2 ஜீரோவுக்கு இங்கே 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தா கீழே வந்து ஒரு 6 இருக்கா. 6ஐயுமே என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 3 × 2 6. மேலே 1ஆல் அடிச்சிட்டிங்கன்னா 1 × 2 2. திரும்ப என்ன பண்ணிக்கலாம் இங்கே 2ஆல் அடிக்கலாம். 3 × 2 6ன்னு வந்துடும். இந்த 4 அடிச்சிங்கன்னா 2ன்னு கிடச்சிரும். கீழே வந்து உங்களுக்கு 3 × 3ன்னு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. மேலே 2 × 4ன்னு இருக்குது. ஸோ 2 × 4 8 டிவைடட் பை 3 × 3 9 8/9 அப்படின்னு கிடைக்குது. அப்போது எனக்கு பவர் 1 ஈஸ்டு பவர் 2 உங்களுக்கு 8:9 அப்படின்னு கிடைக்குது. அப்போது 8:9 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மோர் எலக்ட்ரிக்கல் பவர் கேன் பி generated in a hydroelectric power plant if water is dropped from a greater height because dash. ஒரு நீர்மின் நிலையத்தில் அதிக உயரத்தில் இருந்து தண்ணீர் கொட்டப்பட்டால் அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் ஏனெனில் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே வந்து நிலையாற்றல், அதாவது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியோட ஃபார்முலா நம்ம என்ன போடுவோம் mgh. எம்ன்றது உங்களுக்கு மாசு, ஜின்றது உங்களுக்கு கிராவிட்டி, ஹச்ன்றது ஹைட்டு. ஓகேங்களா. இப்போ அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, மோர் எலக்ட்ரிக்கல் பவர் கேன் பி ஜெனரேட்டட். கரண்ட் என்ன பண்ணுறாங்களாம் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறாங்களாம் இன் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். இஃப் வாட் ஒரு நீர்மின் நிலையத்தில் நிறைய கரண்ட் என்ன பண்ணுறாங்க ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. வாட்டர் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் அ கிரேட்டர் ஹைட். ஹைட்டை வந்து ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் இருக்குது. இப்போது இந்த டேம்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே இனிஷியலாக இப்படி இருக்க டேமில் இங்கேருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து உங்களுக்கு தண்ணி இப்படியே இதுலேருந்து ஃப்ளோ ஆகி இங்கே வெளில வருது அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு வேல்யூ இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 ஜூல்ஸ் அப்படின்னு நானாக வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நான் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கேருந்து தண்ணி கொட்டும் போதும் இங்கேருந்து வரும்போது தண்ணி கொட்டுறதும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கேருந்து தண்ணி கொட்டும்போது உங்களுக்கு ப்ரெஷர், இங்கேருந்து தண்ணி கொட்டும்போது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் இங்கேருந்து தண்ணி ஊற்றி இங்கே உங்களுக்கு டர்பைன் இருக்குது, டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா தண்ணியை நம்ம அதிகப்படியான உயரத்தில் வச்சுருக்கிறப்ப அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இந்த தண்ணி மேலே இருந்து கீழே விழும்போது அந்த அதிகப்படியான நிலையாற்றல் இயக்க ஆற்றல் கைனட்டிக் எனர்ஜியாக மாறி டர்பைனை சுழல வைக்கும்.
டர்பைனை எவ்வளவு அதிகமாக சுற்றுதோ அவ்வளவு அதிகமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட் அதிகத்துலேருந்து தண்ணி விழுகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இன்க்ரீசஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு எதாவது ஆக போதா? கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் வாட்டர் இன்க்ரீசஸ், த ஹைட் இன்க்ரீசஸ். ஹைட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தண்ணியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ இதுவும் கிடையாது. திஸ் டிக்ரீசஸ் த ஸ்பீட் ஆஃப் த வாட்டர். நீங்கள் ஹைட்டை அதிகப்படுத்துறதுனால வாட்டர் விழுகக்கூடிய ஸ்பீடு வந்து உங்களுக்கு கம்மியாக போதா? கிடையாது. மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிகம்ஸ் அவைலபிள் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. ஹைட் அதிகமாக பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாகும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகுது அப்படின்னா அதுலேருந்து என்ன ஆகும்? எனக்கு கைனடிக் எனர்ஜி வரும்போது அதிகமான கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அந்த கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால டர்பைன்ஸ் இன்னும் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். டர்பைன் இன்னும் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகுது அப்படின்போது எனக்கு இன்னும் நிறைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். ஸோ எனக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட். அதனால நான் என்ன பண்ணுறேன்? ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாடி ஹேஸ் mass m, velocity v and kinetic energy k if the mass is increased by 200% and the velocity by 100%. What will be the new kinetic energy? ஒரு பொருளுக்கு நிறை m, திசைவேகம் v மற்றும் இயக்க ஆற்றல் k உள்ளது. அதன் நிறை 200% மற்றும் திசைவேகம் 100% அதிகரிக்கப்பட்டால் புதிய இயக்க ஆற்றல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட நிறை மாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ்ட் பை 200%ன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறேன்? 100% இருந்துச்சு மாசுன்னு நானே எடுத்துக்கிறேன். எம்எஸ் ஈக்குவல் டு 100. இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளவு? 200% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ்டு பை 200% அப்படின்னா 100 இருந்தது என்ன ஆயிருக்கான்? 300% ஆயிருக்கான். இந்த 200% ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 300% ஆயிடும். இன்க்ரீஸ்ட் பை 200% அப்படின்றதுக்கு என்ன மீனிங்கு? 100 இருந்தது 300 ஆயிடுச்சு அப்படின்னு மீனிங். இதே மாதிரி வந்து உங்களுக்கு வெலாசிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 100% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது வெலாசிட்டி இனிஷியலாக நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து 100% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 200% 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதை வந்து உங்களுக்கு இல்லை இது எனக்கு புரியல அப்படின்னா நான் இதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மாஸோட விலகு 100%ல் இருந்துச்சு. இதில் இருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? if the mass is increased by 200%. அப்போ இதில் 200% எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்ட்டு 200/100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 200%க்கு எவ்வளோ வேல்யூன்னு தெரிஞ்சிடும். அப்போ எனக்கு 200%ஓட வேல்யூ 200 தான் கிடைக்கிது. எனக்கு 200 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது? போட்டுக்கக்கூடாது. இனிஷியலாக இருந்த வேல்யூவும் போட்டுக்கணும். அப்போ தான் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். இது ஒரிஜினலு, இது அவங்க சொன்ன அந்த இன்க்ரீஸ். அப்போ ஒரிஜினல் ப்ளஸ் இன்க்ரீஸ் 100 + 200 300ன்னு கிடைக்கும். இதே மாதிரி தான் வெலாசிட்டிக்கும் இனிஷியலாக 100 இருந்தது, அவங்க 100% இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 100%க்கு 100/100ன்னு போடுவீங்க. 100/100 கேன்சல் ஆகிடும். அப்போ 100க்கு 100 தான் கிடைக்கும். ஒரிஜினல் வந்து உங்களுக்கு 100, இப்போ இன்க்ரீஸ் சொன்ன வேல்யூ 100ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 100 போட்டிங்கன்னா 200ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா எனக்கு கைனடிக் எனர்ஜியோட என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 12mv². இது வந்து நான் ஒரிஜினல்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த 0வை கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 இருந்தது 3 மடங்கு 3 இருக்குது, 3 மடங்காக இருக்குது. இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 இருந்தது 2 மடங்காக இருக்குது. கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். அப்படின்னா ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜி இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? எம்முக்கு பதிலாக 1mன்னு போட்டுக்கலாம், விக்கு பதிலாக 1vன்னு போட்டுக்கலாம். அப்போ எனக்கு ஒரிஜினலுக்கு 12mv²ன்னு நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபார்முலாவே கிடச்சிரும். இப்போது இன்க்ரீஸ்டுக்கு வருவோம். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12mக்கு பதிலாக 3mன்னு போடணும், விக்கு பதிலாக 2vன்னு போடணும். 2v த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போது எனக்கு 1/2 × 3m × 2² போட்டிங்க அப்படின்னா 4, விக்கு v²ன்னு கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 × 4 12 அப்படின்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு 1/2 12mv²ன்னு கிடைக்கும். இப்போது இந்த 1/2 mv² மட்டும் தனியாக இருக்கட்டும். தனியாக இந்த 12 மட்டும் முன்னாடி எழுதிக்கோங்க. அப்படின்னா எனக்கு இந்த 1/2 mv² பதிலாக இந்த கைனடிக் எனர்ஜி நான் எழுதிக்கலாமா? இந்த கைனடிக் எனர்ஜி ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜி. அப்போது ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜியாக இருந்தது
12 டைம்ஸ் த கைனடிக் எனர்ஜியாக சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ எனக்கு 12 கைனடிக் எனர்ஜி அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேசின சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.